பட் நீங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்க எப்படி சார் சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு குழந்தையா இல்லைன்னா ரொம்ப சமத்தான பையனா சார்? இந்த காலம் வேற அந்த காலம் வேற. வாழ்ந்த வாழ்க்கையில் கொஞ்சம் எங்களுக்கு அதுல இருந்தே சொல்லுங்களேன். ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் ஸ்கூல் டேஸ் அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? ரொம்ப காலம். அந்த காலத்திலலாம் எங்களுடைய ஊர் ஒரு சின்ன கிராமம், நெடுங்குளம் கிராமங்களில் ஒரு ஹேம்லெட் வில்லேஜ் சிலுவம்பலைங்கிற ஒரு கிராமம். அதில் போக்குவரத்து வசதியும் கிடையாது, சாலை வசதியும் கிடையாது. நாங்கள்லாம் பவானியில் படிக்கும்போது 5ஆம் வகுப்பு மேலே படிக்கும்போது ஆற்றை கடந்து தான் வந்து பஸ் ஏறி அப்போ வந்து பவானியில் படிக்க வேண்டிய சூழ்நிலை. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பை என்னுடைய சிலுவம்பாளையத்தில் ஆரம்ப பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் தான் நான் படித்தேன். சிறு வயசெல்லாம் நாங்கள் வந்து இப்படியெல்லாம் ஒரு வசதிகள் கிடையாது. இன்றைக்கெல்லாம் வலைதளங்கள் வசதி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மின்சார வசதியே கிடையாது. எங்களுக்கு 6ஆம் வகுப்பில் தான் மின்சாரமே வந்தது எங்கள் ஊருக்கு. ஓ, ஸ்கூல்லையே? எங்கள் ஊருக்கேவா? எங்கள் ஊருக்கு நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் மின்சார மோட்டாரே வந்தது. அதுக்கு மதியெல்லாம் விவசாயிகள் வந்து மேட்டூர் கிழக்கு கரை கிணறு இருந்து எங்களுக்கு தண்ணி பாய்ச்சுவோம். கிணற்றுலேருந்து நீரை இறைச்சி அப்போ வந்து நீங்கள் சொல்லுவாங்க கிராமத்தெல்லாம் அந்த மாட்டை பூட்டி தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணாங்க. 6ஆம் வகுப்புக்கு மேலே தான் எலக்ட்ரிக் மோட்டார். அதுக்கு முந்தி எங்களுடைய தாத்தா காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஆற்றிலிருந்து நீரேற்று மூலமாக தண்ணி பாய்ஞ்சுது. முழு பரப்பளவு தண்ணி பாயல. ஆற்றோரம் இருக்கிற பகுதியில் மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட 1941 எங்கள் தாத்தா வந்து ஒரு ஆயில் இன்ஜின் வச்சு பம்ப் பண்ணி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். ஆமாம், அப்போவே விவசாயம் பண்ணாங்க. எங்கள் தொழில் கூட விவசாயம் தான். நான் உங்களோட இப்போ இன்னைக்கு உங்களை பார்க்க போகிறேங்கனால முன்னாடி போயிட்டு உங்களோட இன்டர்வியூலாம் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு செடி வாடி போயிருந்தது எங்கேயோ. அதை பார்த்து நீங்கள் ரொம்ப வருத்தப்படி, அது என்னப்பா என் செடி வாடி போயிருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையாக உங்களுக்கு அந்த விவசாயம் மேலே? நான் சிறு வயசுலேருந்தே என்னுடைய தொழில் விவசாயம். அந்த விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி. நீங்கள் சொன்னீங்களே வாடி போகுதுங்க, அந்த செடி வளர்த்ததுக்கு எவ்வளோ கஷ்டம்னு விவசாயத்தை. அதனால தான் அந்த வாடி போனால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அது குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த பயிர் வளர்ந்து அவர்களுக்கு உண்டான வருமானம். அதனால தான் ஒரு குழந்தையை போல் ஒரு விவசாயி வந்து பயிரை கடினமான பணி. அதில் வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் விவசாயம், எங்கள் தாத்தா விவசாயம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் தானே சார்? விவசாயத்தில் முழு ஈடுபாடு. விவசாய பணி நான் விவசாய பணியில் முழுமையாக ஈடுபடுத்தி விவசாய பணி தான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கும் என்னுடைய பணி விவசாயம் தான், என்னுடைய தொழில் விவசாயம். விவசாயங்கிறதுனால நான் அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு எந்த ஒன்று வச்சு ஒரு இதை நட்டு அது வளர்ந்து வரும்போது அதில் அவ்வளோ எனக்கு அதை பார்க்கும்போது தான் அவ்வளோ சந்தோஷம்னா, நீ ஏதாவது ஒரு மரத்தையோ ஏதாவது ஒரு செடியை பிக் பண்ணலான்னா நீங்கள் எது பிக் பண்ண? வாழை. வாழை. ஏன் அது உங்கள் ஃபேவரட்? அது வாழைடி வாழையா நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாழையை நம்ம பயிர் செஞ்சால் அதுக்கு பின்னாடி அதில் இடக்கண் மட்டும் அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் வாழையடி வாழையை வாழ்கிறாங்களா, அது மாதிரி ஒரு வாழை வைப்பது ஒரு வாழை. அந்த தொழில் ஒரு அதில் வந்து நல்ல வருமானமும் கிடைக்கும். அது சரியான முறையில் வாழை மரத்தை கவனித்து வளர்த்தால் நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு. எது ரொம்ப கஷ்டமானதுன்னு நினைக்கிறீங்க? கஷ்டமான விவசாயம் முழுமையே கஷ்டம்தான், சாதாரணமாக இல்லை. இன்றைக்கு விவசாய பயிர்களிட்டு அந்த பயிர் விளைச்சல் கொடுக்கின்ற வரை ஒரு கடினமான பணி தான்.